செம்மணி சித்துப்பாத்தி இந்து மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக இன்று நடந்த அகழ்வாராய்ச்சியிலே இன்று 3 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தமாக 27 எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 22 முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. 2 எலும்பு குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இல்லை இதுவும் அப்படி தானே ஃபுல் முழுசாக இல்லை அது முழு மாதம் இல்லை சாதாரணமாக 10 தலை இது மட்டும் தான் டிப் பண்ணிக்கான அது விளக்கமாக பிடிச்ச போனங்களா குழந்தைய கட்டி பிடிச்சி ஓகே சார். ஓகே. இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 3ஆம் நாள் எழுதுகொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் உடன் வைத்தியர் பண்டாரகே அவர்களும் ராஜ் சோமதவா குழுவினரும் இந்த அகழ்பணியை ஆரம்பித்தனர். ஏற்கனவே இந்த 2ஆம் கட்ட அகழ்பணியில் முதல் நாள் 3 மனித எச்சங்களும் 2ஆம் நாள் 1 மனித எச்சமும் எடுக்கப்பட்டிருந்தது. இன்று மனித எச்சங்கள் 3 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை எடுக்கப்படவில்லை. இவ்வாறான அகழ்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு இந்த மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட வைத்திய அதிகாரிகளினால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது. அந்த பரிசோதனை இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் கொழும்பால் நாளை வந்து அகழ்பணி இடத்தில் அதற்கான மண் மாதிரிகள் அகழப்பட இருக்கின்றது. அத்தோடு இரசாயன பீடம் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் அதற்கான மண் மாதிரிகள்
அகழ்ந்தெடுத்து அதுக்கான பரிசோதனை செய்ய இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த பிரதேசத்தில் சேட்டலைட் படம் மூலம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடங்களையும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இன்று சுத்தப்படுத்தல் நடவடிக்கை நடைபெற்றது. நாளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்த அகழ்பணி தொடரும். தொடர்ச்சியாக அகழ்பணி இடம்பெறுமா இல்லாட்டி இடைவெளியா? அகழ்பணி நாளைக்கு நடைபெறும், ஆனால் முழு அளவில் இடம்பெறாது, மதியத்துடன் நிறுத்தப்படும். மீண்டும் திங்கட்கிழமையிலிருந்து அகழ்பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். 12 மில்லியன் அளவான நிதி கோரப்பட்டிருந்தது. அதுக்கு அண்மித்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் உத்தியோகபூர்வமாக அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்ட போது நாளை அது நீதிமன்றத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.